ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ईशावास्योपनिषत् शांति मंत्र। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। முதல் மந்திரம். ओम ईशावास्यमिदं सर्वं यत्किंच जगद्यां जगते तेन त्यक्तेन भुञ्जीताः मा घृतः कस्य स्विद्धनम्। முதல் மந்திரத்தினுடைய அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பாஷ்யம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈஸ்வரனால் உலகம் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஈஸ்வரனை பற்றிய அறிவினால் அனைத்தையும் தியாகம் செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். எதன் மீதும் பற்று கொள்ளாதே. இதான் இந்த முதல் மந்திரத்தினுடைய பொருள். ஒரு ஆழமான மந்திரம். அதனுடைய விரிவான விளக்கம் பின்னால் வருகின்றது. வேற உபனிஷத்துக்கள்லையும் இருக்கு. ஈஸ்வரன் என்ற இறைவன் உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றார். கடவுள் எங்கே இருக்கிறார்னா, கடவுள் எங்கும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக ஆத்மாவாக இருக்கின்றார். ஆனால் உலகத்தினால் அந்த இறைவன் மறைக்கப்பட்டிருக்கிறார். கடவுள்தான் உலகமாக இருக்கிறார். கடவுள் இருக்கிறார், கடவுள்தான் உலகமாக இருக்கிறார். ஆனா நமக்கு உலகம் தான் தெரிகின்றது, கடவுள் என்ற கடவுள் தெரியவில்லை. கடவுள் உலகமாக இருக்கின்றார் என்றால் உலகம் எப்படி இருக்கு? நமக்கு தெரிந்த உலகம் தோன்றி மறையக்கூடியதா இருக்கு. ஒரு காலத்துல தோன்றியது, ஒரு காலத்துல மறையக்கூடியது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் தோற்றம் மறைவுடையதாக இருக்கின்றன, அனித்தியத்தன்மையுடையதாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் இருக்கின்ற காலத்திலும் அது மாறுபட்டு கொண்டே இருப்பதாக இருக்கின்றது. ஒரே மாதிரியான தன்மையில இல்லை, மாறிக்கொண்டே இருக்கின்றது. தட்பவெப்பநிலை எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதுக்கப்புறம் துன்பம் மிகுந்ததாக இருக்கின்றது. அந்த மாறுதல்னால துன்பமானது வருகின்றது. இப்படி இருக்கிற உலகத்தை எப்படி கடவுள்னு சொல்ல முடியும்? கடவுள் தான் உலகமாக இருக்கிறார்னா இந்த குணங்கள் எல்லாம் கடவுளுக்கு வருமே. கடவுளும் பிறப்பு இறப்பு உடையவராக இருக்கிறாரா? கடவுளும் அனித்தியமானவராக மாறுபடும் தன்மை உடையவராக இருக்கின்றாரா? கடவுளும் துன்பத்தை உடையவராக இருக்கின்றாரா என்ற கேள்வி வரும்.
அதனால நாம பார்க்கிற உலகம் அது கடவுள் இல்லை. ஆனா இந்த உலகத்திற்கு ஆதாரமாக கடவுள் இருக்கிறார். எது நமக்கு தெரிகின்றதோ அதற்கு ஆதாரமாக கடவுள் இருக்கின்றார். பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் உண்டு, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யப் பஷ்யதி ச பஷ்யதி. எல்லா உயிர்களிலும் சமமாக பரமேஸ்வரன் இருக்கின்றார். இதே அர்த்தம்தான். பகவத்கீதையிலே 13வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகமா இந்த ஸ்லோகம் இருக்கு. எல்லா உயிர்களிடத்திலும் பரமேஸ்வரன் சமமாக நிற்கின்றார். எப்படி இருக்கின்றார்னா, வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், அழியக்கூடிய இவற்றுள் அழியாதவராக இருக்கின்றார். அதான் முக்கியமானது. அதான் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது. நாம பார்க்கின்ற உலகம் அழியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா இந்த அழியக்கூடிய உலகத்துக்குள்ள அழியாத ஒரு பொருள் இருக்கின்றது, அதுதான் இறைவன். அதனால அந்த அந்த பரம்பொருளை, அந்த பரமேஸ்வரனை யார் பார்க்கின்றானோ அவனே பார்க்கின்றார். அவன்தான் உண்மையாக பார்க்கின்றார். கடவுளை பார்த்தல் என்பது இந்த அழியக்கூடிய உலகத்துக்குள்ளேயே அழியாத ஒரு தத்துவமாக, ஆதாரமாக, ஆத்மாவாக இறைவன் இருக்கின்றார். சமமாக நிறைந்திருக்கின்றார். இந்த பொருட்கள் ஏற்றத்தாழ்வு உடையதாக இருக்கின்றன. ஆனா அதற்குள்ள மாறுபடாத ஒரு அடிப்படை இருக்கின்றது. அதான் இறைத்தன்மை என்று சொல்லுகின்றோம். உதாரணங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். ஒரு நகை கடைக்கு போனாக்கா நகை வடிவங்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. சிறியது பெரியதா, 1 கிராம்ல இருந்து 5 கிராம் 10 கிராம் வரைக்கும் பெரிய ஒட்டியானம், பெரிய ஆரம், அப்படி பெரியதாக இருக்கு. எல்லாவற்றுள்ளும் அது அளவுல ஒரு அந்த வடிவம் ஒரு காலத்துல தோன்றியது, ஒரு காலத்துல மாறுபடும். ஒரு காலத்துல அந்த வடிவத்தை மாற்றி இன்னொரு புதிய வடிவம், பழைய டிசைன்னா அப்புறம் அவனே அதை மாற்றி புதுசா ஒரு மாடல் பண்ணி வைப்பார். அப்ப என்னது, அங்க நகை என்ற அந்த தோற்றமானது தங்கத்தின் மேல் இருக்கின்றது. எல்லா நகைகளுக்குள்ளும் ஆதாரமா, அடிப்படையா ஒரு பொருள் தான் இருக்கு, தங்கம். அந்த தங்கத்தின் மேல ஒரு வடிவத்தை கல்பித்து நகைன்னு சொல்லுகின்றோம். இப்ப நகை உலகம் என்பது அந்த தோற்றம் மாத்திரம். ஒரு காலத்துல தோற்றுவிக்கப்பட்டது, ஒரு காலத்துல அது அழியக்கூடியது. இருக்கிற பொழுதும் அதனுடைய வடிவமானது தேய்கின்றது, மாறுபடுகின்றது. அப்புறம் அந்த வடிவத்தை வைத்து பார்த்தாக்கா இது சிறியது பெரியதுங்கிற, மூக்குத்தி மோதிரம் சின்னதா இருக்கு, செயின் பெருசா இருக்கு, அந்த மாதிரி சிறியது பெரியதுங்கிற பேதம், ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. இப்போ மாறுபடுகின்ற இந்த நகைங்கிற வடிவத்துக்குள்ள மாறுபடாத தங்கமானது இருக்கின்றது. தங்கம் அப்படியே தான் இருக்கு. நகை வடிவத்தை நம்ம எப்படி மாத்தினாலும் தங்கம் அப்படியே தான் இருக்கு. சிறிய நகையா இருந்தாலும் பெரிய நகையா இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய தங்கம் சமமாத்தான் இருக்கின்றது. அந்த தங்கத்தன்மையானது மாறுபடாமல் அப்படியே இருக்கின்றது. அதே மாதிரி கடல் அலை தண்ணீர் என்று எடுத்துக்கொண்டா எல்லா அலைகளுள்ளும் ஒரே தண்ணீர் தான் இருக்கின்றது. சிறிய அலை பெரிய அலைன்னு வரலாம். கடல்னு ஒரு பெரிய நீர்ப்பரப்பை நம்ம சொல்லலாம், அல்லது ஏரி குளம் கிணறுன்னு நீர்ப்பரப்பினுடைய அளவை வைத்து கொண்டு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். ஆனா எல்லாவற்றுள்ளும் இருக்கக்கூடிய தண்ணீர் ஒன்றுதான், அதுல மாறுபாடு இல்லை. அதே மாதிரி இந்த எல்லா உடல்களுள்ளும் ஆத்மாவாக இறைவன் இருக்கின்றான். அதுல மாறுபாடு இல்லை. இந்த உடல்ல மாறுபாடு இருக்கின்றது. உடல் பிறந்தது, உடல் அழியக்கூடியது. அணுக்கள் தோன்றுகின்றன, அணுக்கள் மாறுபடுகின்றன, அணுக்கள் அழிகின்றன. ஆனா அந்த அணுவுக்கும் அணுவாக, உடலுக்கும் ஆதாரமாக ஒரு சத்வஸ்து இருக்கின்றது, அது ஆத்மா. அது அழிவது இல்லை. அது உடம்பு பிறக்கிற பொழுது பிறக்கிறது இல்லை, உடம்பு அழிகின்ற பொழுது அது அழிவது இல்லை. அப்புறம் உடம்பு மாறுபடுகின்ற பொழுதும் அது மாறுபடுவது இல்லை. உடம்புக்கு இன்ப துன்பம் வருகின்ற பொழுதும் அதற்கு இன்ப துன்பம் இல்லை. உடம்புக்கு தான் நோய் இருக்கு, முதுமை இருக்கு, மற்ற துன்பங்கள் எல்லாம் வருகின்றது, மனதுக்கு தான் வருகின்றது.
உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அது அப்படியே சாட்சியாக மாறுபாடு இல்லாததாக இருக்கின்றது. இதுதான் சாஸ்திரம் சொல்லுகின்ற தத்துவம். இதை பற்றி நம்ம இன்னும் பின்னாடி விரிவாக பார்க்கலாம். இப்படி இறைவன் இருக்கிறார், எல்லாவற்றுள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றான் என்று ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஞானம். எல்லா உடம்புலையும் ஆத்மாவா ஒரு பரம்பொருள் இருக்கின்றது. அது எறும்பா இருக்கலாம், யானையா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். எல்லாவற்றுள்ளும் உயிராக, உயிர்னாங்க உயிருக்கும் உயிராக, உயிரோட அந்த சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம உயிர்னு சொல்றோம், பிராணன் சொல்றோம். அது பிரிந்து போனாலும் அதற்கும் ஆதாரமாக ஆத்மா இருக்கின்றது. அதனால உயிருக்கும் உயிராக ஆத்மாவாக இறைவன் இருக்கின்றார். இந்த ஞானத்தினால இந்த உடல் என்ற தோற்றம், உலகம் என்ற தோற்றம், அது வெறும் தோற்றம் என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாறாத ஒரு பொருள் மேல, மாறாத ஆத்மா மேல இந்த உடல், உலகம் என்ற தோற்றமானது ஏற்பட்டிருக்கின்றது. எப்படி தங்கத்தின் மேல, மாறாத தங்கத்தின் மேல நகைங்கிற வடிவங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு ஆசாரி அதை செய்திருக்கிறார். அவருடைய கற்பனைக்கு ஏற்றாற் போல ஒரு வடிவத்தை கற்பித்திருக்கின்றார். அடிப்படையான மூலப்பொருள் அது அவர் செஞ்சதில்லை, அது ஏற்கனவே இருந்தது. நகை, தங்கம் ஏற்கனவே இருந்தது. அதற்கு மேல நகைங்கிற ஒரு வடிவத்தை ஆசாரி கற்பித்திருக்கின்றார். அதே மாதிரி இந்த பிரம்மம் என்ற பரம்பொருள் மேல ஈஸ்வரன், இந்த மாயையோட கூடிய ஈஸ்வரன், பரமேஸ்வரன், அது மாயா சக்தியைத்தான் பார்வதின்னு சொல்றோம், அல்லது பராசக்தின்னு சொல்றோம், அல்லது பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு பதிலா மகாவிஷ்ணுன்னு சொன்னா அந்த பராசக்தியை மகாலட்சுமின்னு சொல்லணும். அதனால அதனுடைய சக்தியினால இந்த அடிப்படையான பிரம்மம் என்ற பரம்பொருள் மேல இந்த நாமரூபங்கிற உலகத்தை தோற்றுவித்திருக்கின்றார் ஈஸ்வரன். அதனால ஈஸ்வரனுக்கும் அங்க சகுனமா ஒரு ரூபம் வருது. அந்த பரம்பொருள் மாத்திரமா இருக்கிற பொழுது அதற்கு எந்த உருவமும் இல்லை, எந்த குணமும் இல்லை. அவருடைய மாயா சக்தியை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த மற்ற உலகங்கள், ஜீவர்கள் அதற்கான உடல்களை உண்டு பண்ணுகிறார். அத சிருஷ்டின்னு சொல்லுகின்றோம். அப்படி உண்டு பண்ணுகின்ற பொழுது அவருக்கு பிரம்மான்னு பேரும், அப்புறம் ரட்சணம் பண்ற பொழுது மகாவிஷ்ணு என்றும், சம்ஹாரம் பண்ற பொழுது ருத்ரன் என்றும் பெயர் சொல்லுகிறோம். எதை உண்டு பண்ணியிருக்கிறார்? வடிவத்தை, பெயர் நாம ரூபங்களை ஒரு வடிவத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். தங்கத்தின் மேல நகை மாதிரி இந்த மூல பரம்பொருள் மேல உலகம், மரம், செடி, கொடிகள், சூரியன், சந்திரன், கிரகங்கள், அப்புறம் புழு, பூச்சி என்று எண்ணற்ற தோற்றங்களை உண்டு செய்திருக்கின்றார். அதனால இந்த தோற்றங்கள் எல்லாம் தோற்றம் மாத்திரம். அதை மித்யா என்று சொல்லுகின்றோம். இந்த உடம்பு, உலகம்ங்கிற தோற்றம் அது சத்தியமானது அல்ல, அது ஒரு கல்பிதமானது. தங்கத்தின் மேல நகைங்கிறது ஒரு தோற்றம் தானே. அந்த தோற்றத்தை அது உண்மையிலேயே நகைன்னு ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. தங்கத்துக்கு வேற தனியா நகைன்னு ஒரு பொருள் இல்லை. அதே சமயம் தங்கம் தங்கமா மட்டும் இருக்கிற பொழுது நாம் அதை பயன்படுத்த முடியாது. தங்கத்தை காதல முக்கில் அப்படியே போட முடியுமானா, அதற்கு ஒரு வடிவத்தை கொண்டு அப்பதான் நம்ம பயன்படுத்த முடியுது. மண் இருக்கு, மண்ணா இருக்கிற பொழுது அதை பயன்படுத்த முடியாது. அந்த மண்ணை பானைங்கிற ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்ற பொழுது அதுல பொருட்கள் வைக்கலாம், தண்ணி ஊற்றி வைக்கலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்பாட்டுக்கு உரியதா பானை இருக்கின்றது என்பதனால பானைன்னு ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. மண் தான் இருக்கின்றது. மண் ஒரு வடிவத்துக்கு வர்ற பொழுது அது பயன்பாட்டுக்கு உரியதாக ஆகின்றது. துணி இருக்கு, துணிக்கும் ஆதாரமா பஞ்சு இருக்கு. பஞ்சா இருக்கிற பொழுது அப்படியே நம்ம பயன்படுத்த முடியல. அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்ற பொழுது, நூலாக்கி துணியாக்கி அதை ஆடையாக ஆக்குகின்ற பொழுது நம்ம அதை பயன்படுத்த முடிகின்றது. அது எத்தனை வடிவங்கள் மாறி போனாலும் அடிப்படையான அந்த பஞ்சின் தன்மை மாறிடுதானா? அது மாறல, அது அப்படியேதான் இருக்கின்றது. அதே மாதிரி தங்கம், எத்தனை நகைகள், எத்தனை வடிவங்களை நம்ம அழிச்சழிச்சு மாத்தினாலும் அடிப்படையான தங்கத்தன்மை மாறுவது இல்லை, வடிவங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கு. இப்ப அந்த நகை உலகம் என்பது வெறும் தோற்றம். அடிப்படையான மாறாத ஒரு பொருள் மேல அந்த மாறுபடுகின்ற தோற்றங்கள் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன. அந்த தோற்றங்களை நம்ம மித்யா என்று சொல்லுகின்றோம்.
அது மித்தியாவான தோற்றம் வர்ற பொழுதுதான் அது பயன்பாட்டிற்கு உரியதாக ஆகின்றது. அதனால உலகம் இருக்கு, நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு உடல் இருக்கு, இதுல இன்ப துன்பங்கள், பிறப்பு இறப்பு, இதுல இருக்கிற நடுவில் எவ்வளவோ விவகாரங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த உடல்ங்கிற உருவத்துல இருக்கிற பொழுது ஏற்படுகின்ற விவகாரம். உடல்ங்கிற உருவத்தோட உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சம்பந்தம் இல்லாம இருக்கிற பொழுது எந்த விவகாரமும் இல்லை, எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. இந்த உடம்போட சம்பந்தம் வர்ற பொழுதுதான் இருக்கு. தூக்கத்துல, ஆழ்ந்த தூக்கத்துல ஏதாவது இருக்காங்க? ஒன்றும் இல்லை. தூக்கத்துல எந்த விவகாரமும் இல்லை, நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறோம். தூக்கத்துல இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறோம். அப்புறம் கனவுன்னு ஒரு உலகம் வருது, அதுல ஒரு உடம்பு இருக்கு, ஒரு சூக்ஷ்மமான உடல் இருக்கு, அதுல இருந்து விவகாரம் பண்றோம். அப்புறம் விழித்த உடனே இந்த ஸ்தூலமான இந்த உடம்பு மேல ஒரு அந்த உடம்பு வருது, உடம்பு மேல ஒரு அபிமானம் வருது, இந்த உடம்பு தான் நான், அதுல இருந்து கொண்டு விவகாரம் பண்றோம். ஆனா திரும்ப தூங்க போற பொழுது என்னாச்சு? இந்த உடம்போட சம்பந்தம் இல்லை, ஆனா நாம இருக்கிறோம். உடம்பு இருக்கு, ஆனா உடம்போட சம்பந்தம் இல்லாத ஒன்று இருக்கு, அது சுகமா இருக்கு ஆழ்ந்த தூக்கத்துல. அப்படி எது இருக்கோ அதுதான் ஆத்மா. அது தூக்கத்துல மட்டும் நம்மால அப்படி ஆனந்தமா இருக்க முடிகிறது. விழித்த உடனே உடம்போட சம்பந்தம் வர்றதுனால நமக்கு அது சுக துக்கத்துக்கு உரிய விஷயமாக ஆகிவிடுகிறது. சுக துக்க அனுபவம்ங்கிறது வருகின்றது. இப்ப நம்ம விழித்திருக்கிற பொழுதே தூக்கத்துல இருக்கிற மாதிரி உடம்பை பற்றிய நினைவு இல்லாம, உடம்பு சம்பந்தம் இல்லாம ஆத்மா மட்டும் உணர்வா நம்மால இருக்க முடிஞ்சா விழிப்பு நிலையும் ஆனந்தமா இருக்கும். அதற்கு எந்த ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தை தான் உபனிஷத் சொல்றது. இந்த உடம்புக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? உடம்பே ஆத்மா கிடையாது, உடம்பே நாம் கிடையாது. உடம்பு தற்காலிகமா வந்து இருக்கின்றது, ஆனா இதற்கு ஆதாரமா ஆத்மா இருக்கின்றது. இந்த உடம்பு மனது புத்திக்கு வேறா இருக்கக்கூடிய ஆத்மாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றிய ஞானம். எப்படி உடம்பு வேறையா ஆத்மா வேறையா இருக்கு, இப்ப ஆத்மாவினுடைய குணம் என்ன, உடம்பினுடைய குணம் என்ன, ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் எப்படி சம்பந்தம் வந்தது, எப்படி இது பிறக்குது இறக்குது, அதுல வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தகுந்த மாதிரி மாறுபட்டு இருக்கு, அதற்கெல்லாம் என்ன காரணம், அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனா அடிப்படையா இந்த முதல் மந்திரத்துல ரொம்ப உயர்ந்த நிலை, கடைசி தத்துவத்தை முதல் மந்திரத்துல உபனிஷத் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து படிப்படியா சொல்லுகின்றது. இந்த உடம்பு ஆத்மா இருந்தாலும் உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லாம ஆத்மா மாறுபடாததாக இருக்கின்றது, உடம்பு தற்காலிக தோற்றமாக இருக்கின்றது, தங்கத்தின் மேல நகைகள் போல. இதை புரிந்து கொண்டு இந்த உடல்கள் மேல, உலகத்தின் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தை பற்றை விட்டுவிட வேண்டும். ஏன்னா அந்த அபிமானம் பற்றுதான் நமக்கு அதிகமான துன்பத்திற்கு காரணமாக ஆகின்றது. அதை விட்டு விடுவாயாக, தேன தியக்தேன புஞ்சீதாக. அந்த அபிமானத்தை, இந்த நாம ரூபங்களை, பொருட்களை விடுவதன் மூலமாக உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்று உபனிஷத் சொல்லுகின்றது. என்னுடைய பாஷ்யம் பாதி பார்த்திருக்கிறோம், மேற்கொண்டு இன்னும் பார்க்கலாம். 2-3 வகுப்புல பாஷ்யம் பார்த்திருக்கிறோம். பாஷ்யத்தோட முதல்ல இருந்து படிக்கிறேன், அதுல தமிழ் இருக்கு, அது உங்கள்கிட்ட இருக்க புக்குல. பாஷ்யம் இந்த மந்திரத்தோட தமிழ் எழுத்து இருக்காது, பொழிப்புரை அர்த்தம் மட்டும் இருக்கு. அதுல நான் மந்திரம் படிக்கிறேன், ஆன்லைன்ல இருக்கிறவங்க படிக்கலாம், புக்கு இருக்கிறவங்க சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க படிக்கலாம். அது மற்ற பாக்கில அர்த்தம் பார்க்க போறோம். மந்திரத்தை படிச்சுட்டு அப்புறம் அர்த்தம் சொல்றேன். பாஷ்யத்தோட முதல் வரியில இருந்து பார்க்கலாம். ஈஷா ஈஷ்ட இதி ஈட் தேன ஈஷா ஈஷிதா பரமேஸ்வரः பரமாத்மா சர்வஸ்ய சகி சர்வம் ஈஷ்டே சர்வஜந்தூனாம் ஆத்மா சன் பிரத்யகாத்மதயா தேன
ஸ்வேன ரூபேண ஆத்மனா ஈஷாவாஸ்யம் ஆச்சாதனீயம் கிம் இதம் சர்வம் யத்கிஞ்ச யத்கிஞ்சித் ஜகத்யாம் பிருத்திவ்யாம் ஜகத் தத்சர்வம் தத்சர்வம் ஸ்வேன ஆத்மனா ஈஷேன பிரத்யகாத்மதயா அகம் ஏவ இதம் சர்வம் பரமார்த்தி இதி பரமார்த்த சத்யரூபேண அன்ருதம் இதம் சர்வம் சராச்சரம் ஆச்சாதனீயம் ஸ்வேன பரமாத்மனா யதா சந்தன அகரு ஆதேஹே உதகாதி சம்பந்தஜ क्लेद आदिजम औपाधिकं दौर्गन्ध्यं तत्स्वरूप निगर्षणेन आच्छाद्यते स्वेन पारमार्थिकेन गन्धेन तद्वत् एव हि स्व आत्मनि अध्यस्तं स्वाभाविकं कर्तृत्व भोक्तृत्व आदिलक्षणं जगत् द्वैतरूपं जगत्यां पृथिव्यां जगत्याम् इति उपलक्षणार्थत्वात् सर्वं एव नामरूप कर्माख्यं विकारजातं परमार्थ सत्य आत्मभावनया त्यक्तं स्यात्। एवं ईश्वर आत्मभावनया युक्तस्य पुत्रादि येषणात्रय संन्यास एव अधिकारः न कर्मसु तेन त्यक्तेन त्यागेन तेन त्यक्तेन त्यागेन इत्यर्थः। न हि त्यक्तः मृतः पुत्रः वा भृत्यः वा आत्मसम्बन्धितायाः अभावात् आत्मानं पालयति। अतः त्यागेन इति अयम् एव वेदार्थः। भुञ्जीताः पालयेताः। இதுவரைக்கும் சென்ற வகுப்புகளில் அர்த்தம் பார்த்திருக்கிறோம். ஈஸ்வரனால் உலகம் வியாபிக்கப்பட்டுள்ளது என்ற அறிவினால், ஈஸ்வரனால் உலகம் வியாபிக்கப்பட்டுள்ளதுனாக்கா ஈஸ்வரன் உலகத்திற்கு ஆத்மாவாக இருக்கின்றார். உலகம்ங்கிற பொழுது அதில் நாமும் இருக்கிறோம், நம்முடைய உடலும் இருக்கு. அப்ப அனைத்திற்கும் உலகத்திற்கு ஆதாரமாக ஈஸ்வரன் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கும் ஆதாரமாக ஈஸ்வரன் இருக்கிறார். அவரை தான் ஆத்மா என்று சொல்லுகின்றோம். இப்ப நான் உடலா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவா என்கின்ற பொழுது நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவாகிய என்னிடத்தில் இந்த உடலானது இருக்கின்றது. ஒரு நகை
நான் தங்கமா நகையா என்று யோசனை பண்ணான். ஒரு நகைக்கு அறிவு உயிர் நான் யார் என்று அது விசாரம் பண்ணா. இல்லை கடல்ல இருக்கக்கூடிய ஒரு அலையானது அதற்கு உயிர் நான் யார் என்று அது தன்னைத்தானே கேட்டா என்ன முடிவு வரும்? நான் நகையா தங்கமான்னு கேட்டா நான் தங்கம், நகையாக இருக்கிற தங்கம் தானே. தங்கமும் இருக்கு, நகையும் இருக்கு. நான் நகை மட்டும் அப்படின்னு சொன்னா நகைன்னு ஒரு பொருளே வாஸ்தவமா இல்லை. உண்மையில அங்க இருக்கிறது தங்கம் தான். இப்ப தங்கம் நகை சேர்ந்துதான் அது தோற்றமாக அது இருக்கின்றது. அப்ப நான் தங்கமாக, நான் நகையாக இருக்கின்ற தங்கம். நான் தங்கமாக இருக்கிற நகைன்னு சொல்ல முடியாது. நான் தங்கமாக இருக்கிற நகை இல்லை, நான் நகையாக இருக்கிற தங்கம். அதே மாதிரி இந்த உடம்புல உள்ள ஆத்மா இருக்குன்னா நான் உடம்பும் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு. நான் உடலோடு இருக்கின்ற ஆத்மா, நான் உடலோடு இருக்கின்ற ஆத்மா. அதனால நான் யாருங்கிற பொழுது நான் ஆத்மா, ஒரு உடலை எடுத்திருக்கின்றேன். இந்த ஆத்மா அது சர்வாத்மா, சர்வ வியாபகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். சாஸ்திரம் அதை சொல்லுது. அதனால இந்த ஆத்மா அது பரமாத்மா. பரமாத்மாவாகிய நான் ஒரு உடல்ல இருக்கிற பொழுது ஆத்மா என்றும் அந்த ஒரு உடலை எடுத்தவனாகவும் இருக்கின்றேன். நான் பரமாத்மானா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உடல்களும் என்னுடையது. பரமாத்மாவாகிய நான் எண்ணற்ற உடல்களை எடுத்திருக்கின்றேன். ஒரு நகை நான் தங்கம்னு முதல்ல புரிந்து கொள்ளுகிறது. தங்கமாகிய நான் இந்த நகைங்கிற ரூபத்துல இருக்கின்றேன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க நகையை பார்க்கிற பொழுது என்னது? தங்கமாகிய நான் இன்னொரு நகைங்கிற ரூபத்துல இருக்கின்றேன். அப்படி கடை முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நகையும் பார்க்கிற பொழுது தங்கமாகிய நான் எண்ணற்ற நகை ரூபங்களில் இருக்கின்றேன். எண்ணற்ற நகைகளாக விளங்கி கொண்டிருக்கிறேன். ஒரு நகைன்னு பார்த்தா அது எண்ணற்றது இருக்கு, அது வேறு வேற இருக்கு. ஆனா தங்கம்னு பார்த்தா ஒரு தங்கம் தான் இருக்கு. இப்ப தங்கமாகிய நான் எல்லா எண்ணற்ற நகைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றேன். ஆத்மா, நான் ஆத்மா, ஆத்மா பரமாத்மா. ஆகவே பரமாத்மாவாகிய நான் எண்ணற்ற உடல்களாக உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அகம் ஏவ இதம் சர்வம் இதீனா, நானே இந்த அனைத்துமாகவும் இருக்கின்றேன் என்று அந்த ஞானத்தினால, இப்ப நானே அனைத்துமாக இருக்கின்றேன்னு சொல்ற பொழுது இந்த இதுவரைக்கும் தெரிந்த வேறுபாடுகள்லாம் என்னது? அவைகள் பெரும் தோற்றம். அந்த தோற்றம் அவைகள் மித்யா. அதனால இந்த ஞானத்தினால இந்த உலகம் அனைத்தும் ஒரே ஆத்மாவால் ஆனது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதான் உலகத்தை மறைக்கிறது. உலகத்தை மறைக்கிறது அப்படின்னு உபனிஷத் மந்திரம் சொல்லுது. இப்ப நான் தங்கமாக இருக்கிறேன், தங்கம் தான் உலகமாக இருக்கின்றது என்ற ஞானம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றார். இப்ப நான் தான் உலகமாக இருக்கிறேன் என்றாலும் எனக்கு அது இது நாள் வரைக்கும் தெரியல. நான் வேற, பக்கத்து வீட்டுக்காரர் வேற, எடுத்த வீட்டு ஆளு வேற, அப்புறம் அதுல நண்பன் பகைவன் நல்லது கெட்டதுங்கிற எல்லா பேதங்களும் வைத்து இருக்கிறோம். அந்த பேதங்கள் எல்லாம் இப்ப என்னது? உண்மை இல்லை. நான் தான் எனக்கு எதிரியாகவும் இருக்கின்றேன்னா, நான் தான் ஆத்மா, நான் தான் எல்லாமாகவும் இருக்கிறேன்னா, அப்ப நண்பனாகவும் இருக்கிறது நான் தான், எதிரியா இருக்கிறதும் நான் தான், மாமியாரா இருக்கிறது நான் தான், மருமகளா இருக்கிறதும் நான் தான். வேற என்னெல்லாம் பிரச்சனைக்குரியதா இருக்கோ, ஆளுங்கட்சி ஆளா இருக்கிறது நான் தான், எதிர்கட்சி ஆளா இருக்கிறது நான் தான். அந்த உடம்புல இருக்கிறதும் நான் தான், இந்த உடம்புல இருக்கிறதும் நான் தான். அப்படி அதனால உடம்புல பேதம் இருக்கு, ஆனா அந்த உடம்பு எடுத்திருக்கிறதும் நான் தான், இந்த உடல்ல இருக்கிறதும் நான் தான் என்று புரிந்து கொள்ளணும். அப்படி உண்மை இருந்தாலும் நமக்கு அது தெரியவில்லை. ஏன்னா, ஏன் இது நாள் வரைக்கும் அது தெரியலைன்னா அஜ்ஞானத்தினால மூடப்பட்டு இருக்கிறதுனால தெரியல. அதனால இங்க ஒரு உதாரணம் கொடுக்கிறார் ஆச்சாரியர். ஒரு சந்தன கட்டை இருக்கு, இயல்பா நறுமணம் உடையதா இருக்கு. அது தண்ணீர்ல விழுந்துருது. தண்ணீர்ல விழுந்து தண்ணீர்ல ரொம்ப நாள் இருந்தாக்கா அதன் மேல பாசி படிந்து அதனுடைய இயல்பான நறுமணமானது மறைக்கப்பட்டு விடுகின்றது. அப்போ ஒரு துர்கந்தம் வருது. இந்த தண்ணியினால சேர்ந்ததுனால அதுல பாசி முதலானவைகள் அந்த சந்தனக்கட்டையை வெளியே எடுத்தா அதுல இருந்து ஒரு கெட்ட வாசனையானது வருகின்றது. இப்போ இயல்பா அது வாசனை உடையது, ஆனா வேற ஒன்றுடைய சம்பந்தத்தினால கெட்ட வாசனை உடையதா இருக்கு.
அதை என்ன பண்ணணும், அப்புறம் அதை தேய்த்து சுத்தம் பண்ற பொழுது அதனுடைய இயல்பான வாசனையானது வெளிப்படுகின்றது. அதே மாதிரி இந்த ஜீவன் வாஸ்தவமா இவன் ஆத்மாவா இருந்தாலும் இந்த உடம்போட சம்பந்தப்பட்டதுனால உடம்பினுடைய பிறப்பு என்னுடைய பிறப்பு, உடம்பினுடைய மரணம் என்னுடைய மரணம், உடம்புக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அது என்னுடையது. உடம்பு ஆணா இருந்தா நான் ஆண், உடம்பு பெண்ணா இருந்தா நான் பெண். அப்புறம் அதற்குள்ள எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே உடம்பினுடையது, அதெல்லாம் தன்னுடையதுன்னு நினைக்கிறான். உடம்பு சம்பந்தத்தினால அந்த உணர்வு வருது. அதை சத்தியம் நினைச்சா அது அறியாமை, அறியாமையினால உடம்பையே நாமன் என்று நான் என்று நினைக்கின்றோம். அதனால உடம்பினுடைய குறை நிறைகள் எல்லாம் நம்முடையதாக நமக்கு விளங்குகின்றது. அதனால என்னாச்சு, நான் கர்த்தா போக்தா, நான் இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு புண்ணிய பாவம் பண்ணி இருக்கிறேன், அதனால அதனுடைய விளைவா இந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் எனக்கு வருது, நான் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், இந்த உடம்புல இருந்து நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அந்த உடம்பு புண்ணியம் சுகம் நிறையா இருந்தா புண்ணிய சரீரம் நினைக்கிறோம், துக்கம் நிறையா வந்தா பாப்ப சரீரம்னு நினைக்கிறோம். என்ன பாவம் பண்ணணும், இவ்வளவு கஷ்டம் வருது, இவ்வளவு பிரச்சனை வருகிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே புண்ணியமோ பாப்பமோ பண்ணி கொண்டிருப்பது, அனுபவித்து கொண்டிருப்பது உடல் தான். உடலோட சம்பந்தத்தினால உடம்பையே நான் நினைத்து அது நம்முடைய நினைக்கிறோம். உள்ள இருக்க ஆத்மா அது எதையும் செய்யல, அது அப்படியே இருக்கின்றது. இப்படித்தான் நமக்கு இந்த பிறவியானது, இந்த பிறவியில ஒரு உடம்பு எடுத்து கொண்டு இருக்கிற பொழுது இன்ப துன்பங்கள் எல்லாம் அஜ்ஞானத்தினால வந்திருக்கின்றது. உடம்போட சம்பந்தப்படுத்தி உடம்ப நான் என்றும் உடம்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் என்னுடையது என்று கருதி இன்ப துன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படித்து உபனிஷத் தத்துவங்களை கேட்டு அறிந்து ஒருவன் இந்த உடம்பு தற்காலிகமானது, கல்பிதமானது, இது நான் இல்லை, இது என்னிடத்தில் இருக்கின்றது, நான் ஆத்மா, உடம்பு என்னிடத்தில் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு உடம்புக்கு தற்காலிகமா வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானது, அதனால அது நிரந்தரமானது நித்தியமானது நம்ம நினைக்கிறதா பிரச்சனை. அது வருது இருக்கு, அதெல்லாம் உடம்புக்கு வருது, தற்காலிகமா வந்திருக்கு, தற்காலிகமா இருக்கும், அது போய்விடும். ஏன்னா உடம்பே தற்காலிகமா வந்திருக்கிறதா, உடம்புக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அதற்குள்ள தற்காலிகமா வர்றது, உடம்பே தற்காலிகமா வந்ததுதான். ஆனா உடம்பு போற பொழுது எல்லாம் போய்விடும், உடம்பு இருக்கிற பொழுதும் சில விஷயங்கள் வரும் போகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்வதனால் ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த இன்ப துன்பங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், சம்சாரத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இங்க இந்த மந்திரம் சந்நியாசிக்காக சந்நியாச வாழ்க்கைக்கு போறவர்களுக்காக ரொம்ப தீவிரமா சொல்லி இருக்கு. இந்த ஞானம் வந்த பிறகு நீ எல்லாத்தையும் விட்டுருனா, அதனால இதெல்லாம் மித்யா அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பிசிக்கலா புறத்திலேயே தியாகம் பண்ண முடிஞ்சா தியாகம் பண்ணி விடலாம். எல்லாமே பொய் அப்படிங்கிறதுனால பொய்யான விஷயங்களை ஏன் வைத்து கொண்டிருக்கணும், எல்லாவற்றையும் விட்டு இந்த ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம ஞானத்தையே ஒருவன் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். அப்படி இருந்தாக்கா இந்த உடம்பு சம்பந்தத்தினால வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இருக்காது. ஏன்னா உடம்பு நான் இல்லைன்னு புரிந்து கொண்டாலும் உடம்புல இருக்கிற வரைக்கும் பசிதாகம் இருக்கு, உடம்பை வைத்துக்கொண்டு நம்ம விவகாரம் பண்ற வரைக்கும் இல்லை நோய் முதலானவைகள் வரும், மற்ற விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விவகாரம்லாம் இருந்தாக்கா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். உடம்பு நான் இல்லைன்னு தெரிஞ்சதுனால வராமல் போயிட, நான் உடம்போட இருக்கிற வரைக்கும் உடம்புக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்துதான் ஆகும், வந்து போகும். அப்ப உடம்புக்கு வரக்கூடிய அந்த இன்ப துன்பங்கள்ல இருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் உடம்பை வைத்து கொண்டு செய்கின்ற விவகாரங்களை எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ள வேண்டும். முற்றிலும் விட முடிஞ்சா அது சந்நியாசம், முற்றிலும் விட முடியாத பொழுது அதை எவ்வளவு குறைத்து கொள்றோமோ அவ்வளவு குறைத்து கொண்டு ஆசை, பாசம், மற்ற வெறுப்பு, கோபம், இந்த உணர்வுகள் எல்லாம் உடம்பை மையமாக கொண்டது. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம குறைத்து கொண்டா உடம்போட இருக்கிற பொழுதும் சுக துக்கம் குறைவாக இருக்கலாம். அதோட ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு புரிந்து கொண்டு இருக்கிறதுனால ஆத்மா அது நித்தியமானது என்ற அந்த ஞானத்தினால ஆத்மானந்தத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கலாம். அது கடைசியா ஞானத்தினுடைய பலனா பிறகு சொல்லுது. இங்க உபனிஷத் சன்னியாசிய மனதில் வைத்து கொண்டு இந்த ஞானத்தை அடைகின்ற ஒருவன் அனைத்தையும் விட்டு
சும்மா உட்கார்ந்து இருக்கணும்னா சும்மா இருக்கணும்னு சொல்லுது. அது கடைசி நிலை, நம்முடைய லட்சியம், இறுதி லட்சியம். அது அதற்கு முன்னாடி என்ன பண்றதுங்கிறது அடுத்த மந்திரத்துல வருது. அடுத்த மந்திரம் தான் நமக்கான மந்திரம். இந்த முதல் மந்திரம் அடிப்படையான உண்மையை சொல்லுது, அதன் மூலம் ஒரு ஞானத்தை கொடுக்குது. அந்த ஞானத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும், அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று இங்க சொல்லுது. அதனால பொருள் மேல இருக்கக்கூடிய ஆசை முதலானவைகளை, பற்று முதலானவைகளை விட்டுவிடு என்று கடைசி வாக்கியம் சொல்லுது. அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். நல்லா படிச்சிடலாம். ஏவம் தியக்த ஏஷனஹ त्वं मा घृतः घृतिं आकांक्षां मा कार्षीः धन विषयां कस्यचिद् धनं कस्यचित् परस्य सस्य वा धनं मा कांक्षीः इति अर्थः। स्वित् इति अनर्थकः निपातः. மந்திரத்தினுடைய 4வது வரி, 4வது பாதம், கடைசி பாதம். அதாவது 2வது வரியில 2வது பகுதி, 4வது பாதம்னு சொல்லுவோம். மாகிருத கஸ்ய சித்தனம் என்ற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். ஏவம் தியக்த ஏஷனக, இவ்வாறு ஏஷனைகளை தியாகம் செய்தவன். தியக்த ஏஷனக அந்த முதல் மந்திரத்தோட கடைசி 4 வரியா இருக்கும். தியக்த ஏஷனக, ஏஷனங்கிறது ஏஷனாத்ரயம் என்று ஆச்சாரியர் முன்னாடி அறிமுகப்படுத்தினார். புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா. நம்முடைய புத்திரன், குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள், மற்ற எல்லா உறவுகளும், புத்திரன் முதலான எல்லா உறவுகளும், அம்மா அப்பா இருக்கலாம், கணவன் மனைவி, மற்ற சகோதரன் சகோதரி, புத்திரர்கள், இப்படி என்னெல்லாம் உறவுகள் இருக்கோ எல்லா உறவுகளும், அந்த உறவுகள் மேல இருக்கக்கூடிய அதீதமான பற்று, அதான் அதுக்கு பேர் ஏஷனா அப்படின்னு பேரு. ஆசை, பற்று, அபிமானம், அதை குறைத்து கொள்ள வேண்டும், விட்டுவிட வேண்டும். அந்த உறவு இருக்கு, நம்ம சேர்ந்து வாழுகிறோம், அவ்வளவுதான். அதற்கு மேல அது அப்படியே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, அது மாறாம இருக்கணும்னு நினைக்கிற பொழுது பற்று. மாறுபடுவது என்னுடைய இயல்பு. குழந்தைய வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறோம், முடிஞ்சா திருமணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அதற்கு நாம உதவி பண்றோம். அதனால குழந்தைய வளர்க்கிறதுங்கிறது நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடமை. அந்த கடமையை நாம செய்கின்றோம். அதற்கு மேல அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நம்ம பண்ணக்கூடிய அந்த உதவிகளை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள்ங்கிறது அந்த ஜீவனுடைய கையில இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம செய்ததற்கு அவர்கள் திரும்ப நமக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னா அது எதிர்பார்ப்பு. அது இருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய கடமை நாம் அதை செய்கின்றோம். அதற்கு மேல அவர் என்னதான் செய்தாலும் அவர்கள் அந்தந்த ஜீவன் அதற்கான புண்ணிய பாபத்தை அனுபவிக்கின்றது. அவ்வளவுதான். இந்த ஜீவன் நம்ம உதவி பண்ணலாம், கூட இருக்கலாம், பார்த்து கொள்ளலாம். தலைவலியோ காய்ச்சலோ அது அவரவர்கள் தான் அனுபவிக்கணும். பசிதாகமும் அவரவர் தான் அனுபவிக்கணும். நம்ம சமைச்சு கொடுக்கலாம், அதை சரியா பயன்படுத்திக்கிறது, நல்லா சாப்பிட்றது, சாப்பிடாம இருக்கிறது, மற்ற நோய் முதலானவைகள் வர்றது, அதெல்லாம் அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த உடம்புக்கானது வந்துதான் ஆகும். நம்ம ஆதரவா கூட இருக்கலாமே ஒழிய அந்தந்த ஜீவன் அதற்கான புண்ணிய பாபத்தை அனுபவிக்கின்றது. அதனால இப்ப இந்த சரீரத்துல நம்ம கூட இருக்கு, அவ்வளவுதான். முந்தின பிறவியில அந்த ஜீவன் எந்த சரீரத்துல எங்க எப்படி இருந்தது நமக்கு தெரியாது, நாம எங்க எப்படி இருந்தோம்னு தெரியாது. அடுத்த பிறவியில அந்த ஜீவன் யார் யார் எங்க போவோம், எந்த சரீரத்துல எந்த லோகத்துல எப்படி இருப்போம்னு யாருக்கும் தெரியாது. அப்ப நடுவுல இந்த பிறவியில இந்த சரீரங்கள் சம்பந்தத்தினால நமக்கு உறவுகள்ங்கிறது இருக்கு. அம்மா அப்பா, இந்த ஜீவன் அம்மா, இந்த ஜீவன் அப்பா, இது குழந்தைகள், இது கணவன் மனைவிங்கிறது அந்த சரீர சம்பந்தத்தினால தற்காலிகமா வந்திருக்கக்கூடிய ஒன்று. உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் அது
தனியானது. அப்ப அந்த ஜீவன் அந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு உறவு இருக்கு, கொடுக்கல் வாங்கல் இருக்கு, அதனால இன்ப துன்பம் முதலானவைகள் வருகின்றன. இது தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. அதை புரிந்து கொண்டு நம்ம அதீதமான பற்று இல்லாம சேர்ந்து வாழ வேண்டும். அதனால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் மேல அதிக பற்று கூடாது. அதனால அது ஏஷனா தியாகம் என்று சொல்லப்படுது. அந்த பற்றை விடுதல். அப்புறம் உறவுகள் மேல மட்டுமில்ல, பொருட்கள் மேலேயும் நமக்கு பற்று இருக்கு. அதனால உயிர் பற்று, பொருட்பற்றுனா பொருள்கள் மேல இருக்கக்கூடிய பொருள்லையும் அசைகின்ற சொத்து, அசையாத சொத்து இருக்குன்னா அந்த அதன் மேலேயே நமக்கு பற்று இருக்குல்ல. இந்த வீடு இருக்கு, வாசல் இருக்கு, மற்ற நிலப்புலங்கள் இருக்கு, அப்புறம் காரு, பைக்கு இவைகளெல்லாம் வைத்து இருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்டதுன்னா அதுவும் மாறுபடக்கூடியது. அதுவும் நமக்கு ஏதோ புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. புண்ணியம் மாறுபட்டதுனாக்கா அந்த பொருள்களும் வரும் போகும், வீடு வரும் போகும், நிலப்புலங்கள் வரும் போகும், இதெல்லாம் இருக்கோ அது மாறுபடும். இல்லாம இருந்து கிடைக்கும், அல்லது இருக்கிறது இல்லாமல் போகும். அதுல யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்ப அதுவும் அனித்தியமானதுங்கிறத புரிந்து கொள்ளணும். அதனால இருக்கிற வரைக்கும் நம்ம அவைகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இல்லாம போனா அதை பற்றி கவலை இல்லைங்கிற மனநிலையை வைத்துக் கொள்ளணும். அதான் பற்று விடுதல். பற்று அதிகமா இருந்தா இல்லாம போச்சு, ஐயோ நான் இனிமேல் எப்படி வாழ்வேன்னா, அது இல்லாமத்தான் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அது இல்லாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பயும் யாரோ ஒருத்தர் அது இல்லாமத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நம்மளுடைய அதீதமான பற்றுனால அந்த உறவுகளோ பொருட்களோ அது இல்லாம வாழ முடியாது என்று நாம கருதுகிறோம். அது அபிமானம் அன்றி வேறொன்றும் இல்லை. புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும், கிடைக்காமல் போகும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த விஷயம், இந்த சாஸ்திரங்களை படிக்கிறது. இந்த உடம்பு, இந்த உலகம், அதுல இருக்கக்கூடிய பொருட்கள், மற்ற உறவுகள் எல்லாமே அது தற்காலிகமானது, மாறுபடக்கூடியது, வந்து போகும் இயல்பு உடையது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அது நிலையானது. அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, அழிவது இல்லை, மாறுபடுவது இல்லை. அதனால இங்க எல்லாமே ஆத்மாக்கள், எல்லாமே ஆத்மாதான் என்று அந்த ஞானத்தினால இந்த புறப்பொருள்கள் மேல இருக்கக்கூடிய பற்றை விட்டுவிட வேண்டும். அப்படி பற்றை விட்டவன், அதனால எட்ட ஏஷனக என்பது பற்றை விட்டவன். துவம் பற்றை விட்டவன் ஆகிய நீ மா கிருத்தக. மா கிருத்தகனாக கிருத்திம் ஆகாங்ஷாம் மா கார்ஷி. விட்ட பொருள்கள் மேல இருக்கக்கூடிய பற்றி, தன விஷயம், ஆகாங்ஷா அப்படின்னாக்கா அந்த ஆசை, பற்று, எதிர்பார்ப்பு. அதை மா கார்ஷி, அதை அடையாதே. எதன் மேல? தன விஷயம், இந்த பொருள் விஷயங்கள்ல அபிமானத்தை அடையாதே. அது இருந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். பொருள், பணம், மற்ற பதவி, அதிகாரம் இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு நிம்மதி, சந்தோஷம்னு நினைக்காதே. அவைகள் அனித்தியமானவை. நீ அழிவில்லாத நித்தியமான ஆத்மா. தன விஷயமான பற்றை அடையாதே, விட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு, யார் மேல, யார் தனத்திலேனா யாருடைய செல்வத்தின் மேலும், யாருடைய செல்வத்தின் மேலும் பற்றை அடையாதே. அதான் சாஸ்திரம் சொல்றது. யாருடைய செல்வம்ங்கிற பொழுது என்னுடைய செல்வம், பிறருடைய செல்வம். அதனால தனம் கஷ்யச்சித்து பரஸ்ய சஸ்யவா தனம். என்னுடைய தனத்திலோ பிறருடைய தனத்திலோ பற்றுதலை அடையாதே. இப்ப தனம் இருக்கு, நாம் அதை பயன்படுத்துகின்றோம், அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும், மகாலட்சுமியோட அருள் இருக்கிற வரைக்கும் அது இருக்கு, நாம் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுல மந்திரத்துல கஸ்ய ஸ்வித்துன்னு இருக்கு. அந்த ஸ்வித்துங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, அது அசைச்சொல். அதனால கஸ்ய, யாருடைய, கஸ்யனா யாருடையன்னு அர்த்தம். யாருடைய பொருளின் மேலும், தன்னுடைய, பிறருடைய, யாருடைய பொருளின் மேலும் ஆசை வைக்காதே. பிறர் பொருள் மேல ஆசை இல்லாம இருக்கிறது தர்மம். தர்ம திருஷ்டியிலேயே அதை சொல்றோம். தர்ம கோணத்துல நம்முடைய பொருள் என்னவோ அதை நம்ம சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதை நம்ம பாதுகாப்பா வைத்துக் கொள்ளலாம். அதற்கான உரிமை நமக்கு இருக்கு. ஆனா இன்னொருத்தருடைய பொருள் மேல ஆசை வைக்கிறதுங்கிறது அது பாபம், அது குற்றம், அது தர்ம விரோதமானது. இங்க தத்துவத்துக்கு வர்ற பொழுது, தத்துவ திருஷ்டியில நம்முடைய பொருள் மேலேயே பற்று வைக்கிறது அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும்.
அதெல்லாம் இருக்கு, நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதை பாதுகாப்பா வைத்து கொள்ள வேண்டியது, பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. கடமைங்கிறது வேற, பற்றுங்கிறது வேற. அதுக்காக நம்ம பற்ற விட்டுட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம வீட்டை திறந்து போட்டு போக முடியாது. வீட்டை போட்ட வேண்டியது, பத்திரமா வைக்க வேண்டியது இருக்கு. ஆனா அது இருந்தால்தான் நான் நிம்மதியா இருப்பேன். அது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைச்சா, அது இல்லைன்னா எனக்கு நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னு நினைத்தா, அதுதான் பற்று. அதுக்கு கேரண்டி கிடையாது. இருக்குங்கிறதுக்கு கேரண்டி. கொரோனா காலத்துல என்னெல்லாம் ஆச்சுன்னு பார்த்தோம். அதனால எவ்வளவோ செல்வம் இருந்தால், எவ்வளவு பெரிய தொழிலெல்லாம் பண்ணால் ஒண்ணும் இல்லாம போனதெல்லாம் பார்க்கிறோம். கொரோனா இல்லாமலே சாதாரணமாகவே இருக்கு. பெரும் செல்வந்தனா இருக்கிறவர் அல்ல உடன் உயர்ந்த அதிகாரத்துல இருக்கிறவர், அதிகாரம் போன பிறகு பார்த்து கொள்ள ஆள் இல்லாம இருக்கிறான். பெரிய செல்வந்தனா இருந்து ஒண்ணுமில்லாம போனவர்கள் இருக்கிறார்கள். அல்லது ஒன்றும் இல்லாம இருந்து ஏழையா பிறந்து பெரும் செல்வந்தனாக ஆனவர்களும் இருக்கிறார்கள். அல்ல செல்வம் வர்றது போறதுங்கிறது அந்தந்த ஜீவன் செய்த புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் இந்த ஆத்மா அந்த ஜீவனுக்கும் வேறாக இருக்கின்றது. நான் ஆத்மா, அதே சமயம் நடுவில் ஒரு ஜீவத்துவம்ங்கிறது ஒன்று வந்திருக்கு. அது ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு உடம்போட இருக்கு, விவகாரங்களை பண்ணுகின்றது. அது செய்த ஏற்கனவே முந்தின பிறவிகள்ல செய்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி இந்த செல்வம் வர்றதோ, உறவுகள் வர்றதோ, அல்லது அது பிரிந்து போறதோ நடக்கின்றது. ஆனா ஆதாரமான ஆத்மா அது பரமாத்மா, அது அழிவில்லாதது, பூர்ணமானது என்று புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கை, உடல் வாழ்க்கை, இதுல வரக்கூடிய எல்லா விவகாரங்களையும் ஒரு வேடிக்கையா விளையாட்டா பார்க்கணும், பண்ணணும். இதுதான் சாஸ்திரம் சொல்ற விஷயம். அடுத்த வரியில இந்த கடைசி வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார். மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம்ங்கிறதுக்கு இந்த தனம் என்பதே மித்யா, பொய்யானதுங்கிற. முதல்ல சொன்ன அர்த்தம் தனம் அதன் மேல பற்று கொள்ளாதேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதுக்கு வேற அர்த்தம், இன்னும் ஆழமா தத்துவத்தை யோசித்து பார்த்தா, தனம் என்பது எங்கே இருக்கிறது, செல்வம் என்பது எங்கே இருக்கிறதுன்னா அப்படி ஒன்றும் இல்லை, ஏன்னா அது மித்தியான. தங்கம் நகை மேல ஆசைப்படலாமான்னா, தங்கம் இந்த நகை, நான் ஒரு நகையா இருக்கிறேன், இந்த நகை இப்படியே இந்த நகையாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னா இல்லை. ஏன்னா நகை உண்மையிலேயே ஒரு தோற்றம் தான். அந்த நகைக்கு தங்கத்தை விட்டு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. தங்க நகைன்னு சொல்ற பொழுது அதற்கான மதிப்பு தங்கத்துக்கு தானே ஒழிய நகைக்கு இல்லை. நம்ம என்னதான் டிசைனா பார்த்து எடுத்து அந்த பில்லு போறவர்கிட்ட கொடுத்தா ஒரு மொத்தமா ஒரே தராசுல வைப்பார், அவ்வளோதான். அது எத்தனை கிராம் இருக்கோ அதுக்கு விலைய போடுவார். அது என்ன டிசைனா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லை 3-4 கடை ஏறி இறங்கி எவ்வளவுதான் பார்த்து எடுத்து கொடுத்தாலும் அவர் என்னன்னா மொத்தத்துல தராசை வச்சு தங்கம் எத்தனை கிராம் இருக்கோ அதுக்கான விலைன்னா. அப்ப அந்த தங்க நகையில மதிப்பு தங்கத்துக்கு தான். தன்னை தங்கம்னு புரிந்து கொண்ட ஒரு நகையானது அதற்கு மேல அந்த நகை அப்படிங்கிற தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. அதனால இந்த டிசைன் நல்லா இருக்கு, அந்த டிசைன் நம்ம டிசைன் நல்லா இல்லைன்னா, ஒரு நகைக்குள்ள இருக்கக்கூடிய தங்கமானது ஐயோ இப்படி ஒரு சின்ன டிசைன்ல இருக்கிறோமே, ஒரு ஓல்டு மாடலா இருக்கிறோமே, இப்ப எல்லாம் நவீனமா ரொம்ப கலரா இருக்கிறாங்களே, பக்கத்துல இருக்க ஆளை பார்க்கிற பொழுது அப்படித்தானே நினைக்கிறோம். இன்னொரு மனிதனை பார்க்கிற பொழுது நம்ம விட கொஞ்சம் அழகா இருக்காங்க, மூக்கு நீளமா இருக்கு, இல்ல பல்லு வரிசையா அழகா இருக்கு, வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்காங்க, சிவப்பா இருக்காங்க, நெட்டையா இருக்காங்க, குட்டையா இருக்காங்க, அது நம்மள்ட்ட இல்லாத இருக்கிறத பார்க்க மாட்டோம். அவன்கிட்ட இல்லாத என்ன சிறப்பு நம்மள்ட்ட இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படுவோமானா அதை பண்ண மாட்டோம். நம்மள்ட்ட அவர் இல்லாதது மற்றவர்கள்ட்ட இருக்கிறது, அதை பார்த்துதான் நமக்கு அது இல்லையே, நம்ம உடம்பு இப்படி இல்லையே, நம்ம கலர் இப்படி இல்லையே, அல்லது நம்ம உறவுகள் இப்படி இல்லையேன்னு அதை பார்த்துதான் நம்ம சுக துக்கத்தை அடைகின்றோம். அதெல்லாம் மித்யா, அனித்தியமானது, வெறும் தோற்ற மாத்திரம். எவ்வளவு அழகா இருந்தாலும் வயசானா மாறி போகும்னா. அதனால நோய் வர்றது முதுமையானா, யாரா எவ்வளவு செல்வந்தனா இருந்தாலும் வர்ற நோய் வரத்தானே செய்யுது, அது வராம போகுதான்னா. ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறார், அவருக்கு ஆபத்து இருக்குல்ல, எல்லா செக்யூரிட்டியும் இருந்தாலும் அவனுக்கும் மரணம் எப்படி வருங்கிறது கேரண்டி இல்லை. இந்த பாதுகாப்பும் இல்லாதவன் நல்லா திறந்த வெளியில படுத்துட்டு நல்லா வாழ்ந்து இயற்கையா மரணம் அடைகிறான். பயங்கர செக்யூரிட்டி, பிளாக் கேட், அந்த கேட், புல்லட் ப்ரூஃப் காரு எல்லாம் இருக்கிறவன் சுடப்பட்டு கொல்லப்படுறான், பார்க்கிறோம் அரசியல்ல எல்லாம் நடக்குதுன்னு. அப்ப இந்த செல்வம் பாதுகாப்பு தரும் நினைக்கிறோம், அது பாதுகாப்பு தரும்ங்கிறதுக்கு கேரண்டி இல்லை.
செல்வம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு செல்வமுமே இல்லாம முழு ஆயுளோட வாழ்ந்துட்டு போறவனும் உலகத்துல இருக்கிறான். சந்தோஷமா தான், அவனும் சந்தோஷமா தான் இருக்கிறான், வாழ்ந்துட்டு போறான். அது மாதிரி உறவுகளால பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். உறவுகளே ஆபத்தானதாகவும் இருக்கிறது. அதனால இது எல்லாமே மித்யா, வெறும் தோற்றம்ங்கிறத புரிந்து கொள்ளணும். அதான் அடுத்த அர்த்தமா கொடுக்குற. இந்த செல்வம் அனித்தியமானது, அதன் மேல பற்று கொள்ளாதே அப்படிங்கிறது முதல் அர்த்தம். அப்புறம் செல்வம்ங்கிறதே ஒரு மாயைனா, செல்வம் உறவுகள் எல்லாமே மாயை. நீ ஆத்மா, ஆத்மா திருஷ்டியில பார்த்தாக்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா, நான் தங்கம்னு பார்த்த பிறகு நகைங்கிறது ஒன்றுமே இல்லை. அதுதான் அடுத்த அர்த்தம். படிக்கலாம். அதவா மா கிருதஹ கஸ்மாத் கஸ்யஸ்வித் தனம் இதி ஆக்ஷேபார்த்தஹ ந கஸ்யசித் தனம் அஸ்தி யத் கிருத்யேத. யோசிச்சு பார்த்தா, ஆராய்ந்து பார்த்தா, தனம் என்று செல்வம் என்று ஒன்றே இல்லை. அப்படி இருந்தா தானே அதன் மேல ஆசை கொள்வதற்கு, பற்று கொள்வதற்கு. அதனால செல்வம்னு ஆத்ம திருஷ்டியில பார்த்தாக்கா, தங்கத்தோட திருஷ்டியில பார்த்தா நகைங்கிறது ஒன்று இல்லை. அப்படி நகைன்னு ஒண்ணு இருந்தா தானே இந்த நகை அழகா இருக்கு, அந்த நகை அழகு இல்லைன்னு பார்க்கறதுக்கு. ஆத்ம திருஷ்டியில நான் தங்கம் அப்படிங்கிறதுல ஸ்திரமா இருந்தா, அந்த ஞானம் ஸ்திரமா சில நிலையா இருந்தா, நான் ஆத்மாங்கிறது தெளிவா இருந்தா, உடம்பு வெறும் தோற்றம். அதனால அதன் மேல அபிமானம் கொள்வதற்கு, பற்று கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால ஆத்மா ஏவ, அடுத்த வரி, ஆத்மா ஏவ இதம் சர்வம் இதி ஈஸ்வர பாவனையா சர்வம் தியக்தம் அதஹ ஆத்மனக ஏவ இதம் சர்வம் ஆத்மா ஏவச்ச சர்வம் அதஹ மித்யா விஷயம் கிருதிம் மா கார்ஷிஹி இதி அர்த்தஹ. ஆத்மா ஏவ இதம் சர்வம், ஆத்மாதான் இது அனைத்துமாகவும் இருக்கின்றது. அதனால இது ஈஸ்வர பாவனையா, ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்கிறார், ஈஸ்வரன் தான் அனைத்துமாக இருக்கிறார். அதனால இங்க எல்லாமே ஈஸ்வரன்கிற பாவனை அல்லது எல்லாமே ஆத்மாங்கிற பாவனை. அந்த பாவனையினால அனைத்தையும் விட்டுவிடு. சர்வம் தியக்தம் அதக ஆத்மனக ஏவ இதம் சர்வம். ஈஸ்வரன் தான் அனைத்துமா இருக்கிறான்னா, உலகத்துல இருக்க சகல சொத்துக்களும் யாருடையது? ஈஸ்வரனுடையது. ஈஸ்வரன் தான் அனைத்துமாக இருக்கிறார். அவர் தான் அனைத்தையும் படைத்திருக்கிறார்னா, படைத்தவருக்கு தானே எல்லா உரிமை இருக்கு. உலகத்தை இறைவன் தான் படைத்திருக்கிறார்னா எல்லா சொத்தும் இறைவனுடையது. அப்புறம் ஈஸ்வரனே உலகத்தை படைத்திருக்கிறார்னு சொல்ற பொழுது இன்னும் ஆழமான அர்த்தம் என்னது? ஈஸ்வரனே உலகமாக ஆகி இருக்கிறார் என்பதுதான். அதனால சர்வம் ஆத்மா ஏவ, ஆத்மனக ஏவ இதம் சர்வம். அப்புறம் ஆத்மா ஏவ ச சர்வம், ஆத்மாதான் அனைத்துமாகும். அனைத்தும் ஈஸ்வரனை உடையதாக, ஈஸ்வரனுடையதாக இருக்கிறது. சாதாரண திருஷ்டியில பார்த்தா கடவுள் படைத்தார், அவரால் படைக்கப்பட்ட உலகம் இருக்கிறதுன்னு பார்த்தார். இப்போ உலகம் இறைவனுடைய படைப்பு. அதனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் இறைவனுடையது. அதனால என்னுடையது உன்னுடையதுன்னு நாம நினைக்கிறதெல்லாம் ஒரு தற்காலிகமானது, பொய்யானது. அதனால மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் வெல்கிறதுன்னா. அதனால என்னுடைய மண்ணு என்னுடைய மண்ணுன்னா, மண் என்ன நினைச்சிட்டு இருக்கு, இவன் என்னுடைய ஆளு, என்னைக்கா இருந்தாலும் இங்கிட்ட தான் வந்து சேருவான்னா. அதனால அதுதான் உண்மை. எல்லாம் நம்முடையதுன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்த உடம்பு அங்கிருந்து வந்திருக்கு, எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகக்கூடியது. அதனால எல்லாமே ஈஸ்வரனுடையது, நம்முடையது இவருடைய பிறருடையதுன்னு அடிதடி சண்டை வெட்டு குத்து பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லாமே இறைவனுடையது அப்படிங்கிற ஞானத்தினால எந்த பொருள் மேலையும் பற்று இல்லாமல் இருக்கணும். பொருளுக்காக அடித்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளேயே அடிதடி வெட்டு குத்து, சொத்து தகராறு, மற்ற விஷயங்கள் வருது. நியாயமா தர்மப்படி கேட்டு பார்க்கலாம். இல்லையா வச்சுட்டு போ, என்ன போகும்போது எடுத்துட்டு போ, நீயும் எடுத்துட்டு போக போறதில்ல, நானும் எடுத்துட்டு போக போறதில்ல, இருக்கலாம். இருக்கிற வரைக்கும்
சந்தோஷமா இருந்துட்டு போகணும், விட்டு கொடுக்கணும். இப்ப இந்த ஞானம் இருந்தா, தர்ம திருஷ்டியிலேயே இந்த ஞானம் இருந்தா நம்மளால விட்டு கொடுக்க முடியும். அப்புறம் இன்னும் வேதாந்தத்துல அட்வான்ஸா சொல்ற பொழுது, கடவுள் உலகத்தை படைத்தாருங்கிறது மட்டுமல்ல, கடவுளே உலகமாக இருக்கிறார்னா, கடவுளே ஆத்மாவாக இருக்கிறார். இது எல்லாமே ஆத்மாதான். உலகம்ங்கிறது வெறும் பொய்த்தோற்றம். அதனால பொய்யான பொருளுக்கு ஏன் சண்டை போட்டுக்கணும்னா, சின்ன குழந்தைகள் ஒரு அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு சண்டை போட்டா, அது பொம்மை தாண்டா, அதுக்கு ஏன்டா சண்டை போடுறோம் அப்படின்னு கேட்குறோம்ல. நமக்கு அந்த விவேகம் இருக்கு, அது வெறும் விளையாட்டு பொருள், அதனால ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது, அதனால விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் கிடையாது, விட்டு கொடுக்க வேண்டியதால வெறும் பொம்மை தானடான்னு சொல்றோம். உலகத்துல எல்லாமே பொம்மை தான். ஆத்ம திருஷ்டியில பார்த்தாக்கா எல்லாமே வெறும் பொம்மை மாதிரி தான், வெறும் விளையாட்டு பொருள் தான். அந்த ஞானம் இருந்தா நமக்கு பற்று கொள்வதற்கு எதுவும் இல்லை என்று இந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் முடியுது. அடுத்து முதல் மந்திரத்தோட அர்த்தத்தை முடிக்கின்றோம். அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் தொடங்கி வச்சிருவோம், அர்த்தம் பார்க்கலாம். அடுத்த வகுப்புல அர்த்தம் பார்க்கலாம் அடுத்த மந்திரத்துக்கு. இதுல இந்த முதல் மந்திரம் முக்கியமா யாருக்கு சந்நியாசத்துக்கு போக முடியுமோ அவர்களுக்காக சந்நியாசிய மனதில் வைத்து கொண்டு சொல்லப்பட்டது. இரண்டாவது மந்திரம் இல்லறத்துல இருக்கிறவர்களை மனதில் வைத்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானம் இருந்தாலும் என்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா போயிட முடியாது, இல்லறத்துல தான் நான் இருக்கணும், அதற்கான பொறுப்பு கடமை இருக்கு. சன்னியாசியா போறதா இருந்தாலும் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட முடியாது, அப்படி சாஸ்திரமும் சொல்லலை. சந்நியாசம்ங்கிறது வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியாக தான் சொல்லி இருக்கு. வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் குழந்தைகள் எல்லாம் வளர்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கான பொறுப்பெல்லாம் கொடுத்த பிறகு ஒருவன் சன்னியாசியா போகலாம் என்று வாழ்க்கையினுடைய இறுதி நிலையாக தான் சந்நியாசம் சொல்லி இருக்கு. சிலர் முன்னாடியே போகலாம், அதனால அது விதி விலக்கு. எப்போ சன்னியாசத்துக்கு தோணுதோ போறதுக்கான ஜாதகம் இதெல்லாம் இருக்கோ விதியெல்லாம் இருக்கோ அப்ப சன்னியாசியா போகலாம். ஆனா சாஸ்திரம் பொது விதியா சொல்லி இருக்கிறது, வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில சன்னியாசியா ஒருவன் இருக்கணும். ஏன்னா உலகம் நம்மளை விடுறதுக்கு முன்னாடி நாம உலகத்தை விட்டுறணும். ஒரு நாள் உலகம் நம்மை கைவிட்டு விடும், உலகம் உறவுகள் எல்லாம் நம்மை கைவிட்டு விடும். அதற்கு முன்னாடியே நம்ம விவேகத்தினால நாம அவர்களை கைவிட்டுட்டோம்னா அவர்கள் நம்மளை விடுற பொழுது நமக்கு அது துக்கமா இருக்காது. அதனால நாமளே பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா தண்ணி கொடுத்துடும் போறோம்னா போய்க்கப்பான்னு சொல்லிட்டாக்கா நமக்கு துக்கம் இல்லை. போகக்கூடாது என் கூடயே தான் இருக்கணும்னு நினைச்சோம்னா அவன் போறேன்னு சொல்ற பொழுது துக்கமா இருக்கும். அதுதான். அதனால கண்டிப்பா வயசான பிறகு ஒரு நாள் உறவுகள் எல்லாம் நம்மை கைவிட்டு விடும். முக்கியமா பென்ஷன் வரலைனாக்கா, வருமானம் இல்லைனாக்கா அதுக்கப்புறம் மதிப்பு மரியாதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். அவர்கள் விடுறதுக்கு முன்னாடி நாம அவர்களை மனதுல கைவிட்டு விட வேண்டும். மனதுல பற்று இல்லாம இருந்து நல்லா இரு, சந்தோஷமா இரு, நான் அப்படியே யாத்திரையா போயிட்டு வரேன்னா, அதனால கோயில் குளம்னு நம்ம பாட்டுக்கு அதான் சன்னியாசம். இந்த காலத்துல அது இயல்பான வாழ்க்கை முறையா இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு காசி யாத்திரை போறேன்னா போவார், இருந்து வருவாரா இல்லையான்னு தெரியாது. காசி யாத்திரை போறதுனாலே போறதுதான். அப்படி போறதுக்கு தயாரா இருக்கிறது. அதனால எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் உலகத்தை விட்டு போறோம், மனதுல தயாரா இருக்கிறது. எப்போ மரணம் வந்தாலும் நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன்னு மனசுல பற்றுல இல்லாம இருந்தா போக முடியும். இல்ல படுக்கையில இருந்தோம், நம்ம போயிட்டா நம்ம பையன் என்ன ஆவானோ, பேரன் பேத்தி என்ன ஆகுமோ, அவர்கள்லாம் யாரு பார்த்துக்குவாங்கன்னா அது துக்கம். சாகிற பொழுதும் துக்கமா சாகிறது. அப்படி இல்லாம அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நம்ம கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறது, பேக் பண்ணிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு தயாரா இருக்கிறது, மனசுல தயாரா இருக்கிறது. அது அதான் சந்நியாசம். அதாவது கடைசி நிலைமையில வைத்துக் கொள்ளலாம். ஆனா இல்லறத்துல இருக்கக்கூடியவர்களுக்கான தர்மம் என்ன, அது அடுத்த மந்திரம் சொல்லுது. அது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.